जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. ஹிருதய நாடிகள் ஞானியின் உயிர் அடங்குவதும் ஏனையோர் உயிர் பிரிவதும் தொடர்கிறது. இன்னொரு அபிப்பிராயக்காரன் ஆதார சத்தியம் சகுணந்தான் என்று நினைக்கிறான். அதை போய் சேர வேண்டுமே தவிர அதோடேயே ஐக்கியமாகிவிடக் கூடாது. ஏனென்றால் ஐக்கியமாகிவிட்டால் அதன் குணகணங்களை அனுபவித்து ஆனந்திப்பதற்கு இடமே இல்லாமல் போய்விடும். அதை பல பாவங்களில் ஏதோ ஒன்றில் அல்லது பலவற்றிலுமே அனுபவிப்பதில்தான் ஜீவாத்மாவின் நிறைவான ஆனந்தம் இருப்பதால் அதோடு ஐக்கியமாகி விடாமல் வெளியிலிருந்தே அப்படி சாஸ்வதமாக பண்ணிக்கொண்டிருப்பதுதான் முக்தி என்று அவன் நினைக்கிறான். ஒன்றிடம் அன்பு வைத்தால்தானே அது எப்படி இருக்கிறதோ என்ன பண்ணுகிறதோ அவற்றை அனுபவித்து ஆனந்திக்க முடியும். ஆகையினால் அத்தனை பாவத்திற்கும் அடிப்படையாக அவன் அன்பை சொல்லி அதை அபியாசம் செய்கிறான். அவனை பக்தன் என்கிறோம். சகுணமான பரமாத்மாவோடு நாம் ஐக்கியமாக வேண்டாம் என்று அவன் நினைப்பதோடு மட்டும் இல்லை, அப்படி ஐக்கியமாக முடியாது. பரமாத்மா அப்படிப்பட்ட அத்வைத்த நிலை என்று ஒன்றை வைக்கவே இல்லை என்பது அவன் கட்சி. இன்னொரு அபிப்பிராயக்காரனானால் மனசை மூச்சை அடக்கி சாதனை பண்ண முடியவில்லை அல்லது அதில் நாட்டமில்லை. மனசை திறந்து கொட்டி பக்தி பண்ணவும் அவனுக்கு வரவில்லை. ஆனால் இவனும் சம்சாரத்தில் இருந்தும் சிற்றின்ப வாழ்க்கையில் இருந்தும் விடுபட ஆசைப்படும் உபாசகர் கோஷ்டியில் வருகிறவன்தான். சுவாமி இருக்கிறார் என்று நம்புகிறவன்தான் என்றாலும் அவரை உணர்ச்சி பூர்வமாக பக்தியாலோ அறிவுபூர்வமாக ஞானத்தாலோ சகுண நிர்குணங்களில் எதுவாகவும் பிடித்து கொள்ள முடியாதவனாய் இருக்கிறான். ஆகையினால் விடுபடுகிற வழியாக இவன் பலனில் பற்றில்லாமல் ஸ்வதர்ம கர்மாக்களை நன்றாக பண்ணிக்கொண்டே போகிறான். வேதத்தில் ஒரு ஜீவனை பரிசுத்தி செய்வதற்காக சொல்லியிருக்கும் சகல சம்ஸ்காரங்களையும் செய்கிறான். நிகழ்கால நடைமுறை லோகத்தில் சொந்த லாப எண்ணம் இல்லாமல் தொண்டு செய்து கொண்டே போகிறவர்களையும் இந்த கோஷ்டியில் சேர்க்கலாம். ஆனால் வைதிக கர்மாவோ சோஷியல் சர்வீஸோ எது செய்பவனாய் இருந்தாலும் சம்சார நிவிருத்தியை பந்த மோட்சத்தை இச்சிப்பவனாக இருக்க வேண்டும். அதோடு கூட சொந்த பலனை நினைக்காமல் இருப்பதோடு மாத்திரமில்லாமல் தான் செய்கிற கர்மாவினால் தொண்டினால் மற்ற எவருக்கும் ஏற்படக்கூடிய பலனையும் கூட நினைக்க கூடாது. அதாவது அந்த பலன் ஏற்பட்டே தீரணும் என்ற பிடிவாதத்துடன் பண்ணக்கூடாது. ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கிறான். அவனுடைய சித்தப்படி தர்ம நியாய தீர்ப்புப்படிதான் யாருக்கும் எதுவும் நடக்கும். இப்படித்தான் நடக்கணும் என்று அவனிடம் பிடிவாதம் பிடிக்க நமக்கு உரிமை இல்லை. நல்லது என்று தெரிகிறதை நாம் பாட்டுக்கு பண்ணிக்கொண்டே போவோம். பலன் அந்த பலதாதாவின் இஷ்டப்படி என்று விட்டுவிடுவோம் என்ற தீர்மானத்துடன் இவன் பண்ண வேண்டும். இவனை கர்மமார்க்கி கர்ம யோகி என்பது. இப்போது நான் சொன்னதில் இருந்து ஞான மார்க்கக்காரன் தவிர மற்ற 3 பிரதான மார்க்கக்காரர்களான யோகி, பக்தன், கர்மி ஆகிய 3 பேரும் உபாசகர்கள் என்று தெரிகிறது. வேதத்தை ஆக்ஷேபிக்காமலும் ஆதார சத்தியம் என்பதே கிடையாது, சூன்யந்தான் என்று சொல்லாமலும் உண்டான அநேக தர்ஷனங்களை, அதாவது பிலாசபிகளை நன்றாக அனுஷ்டிக்கும் எல்லாரையும் கூட இந்த கோஷ்டியில் சேர்த்து விடலாம். இவர்கள் எல்லாரும் செத்துப்போன பிறகு சம்சாரத்தில் இருந்து விடுபட்டு விடுகிறார்கள், மறுபடி பிறப்பதில்லை. ஆனாலும் உடம்பில் இருந்து பிரிந்த அவர்களுடைய உயிர் உடனே பரமாத்மாவுடன் அபேதமாக ஐக்கியமாகி விடுவதில்லை. ஏனென்றால் இவர்களில் யாருமே அந்த அத்வைத்த ஐக்கியத்தை லட்சியமாக நினைக்கவில்லையே, அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே, அதற்கானதை செய்யவில்லையே, அது வேணும் என்று கேட்கவில்லையே. கேட்டாலே கிராக்கி பண்ணி கொண்டுதான் கொடுக்கிற பரமாத்மா கேட்காதவர்களுக்கு எதற்கு கொடுக்க போகிறார்? ஆனாலும் இவர்களெல்லாம் சம்சார நிவிருத்தி ஜனன நிவிருத்தி கேட்டு நல்ல நல்ல வழிகளிலேயே போவதால் அவர்கள் கேட்ட அந்த நிவிருத்தியான விடுதலையை மட்டும் கொடுத்து விடுகிறார்.
எப்படி என்றால், சரீரத்தில் இருந்து பிரிந்த அவர்களுடைய உயிர் மறுபடியும் இந்த லோகத்திற்கு திரும்பாமல் பிரம்மலோகத்திற்கு போகும்படி பண்ணுகிறார். அதோடு இகலோக சம்சாரத்தில் அவதிப்படுவதில் இருந்தும் பிறவிகள் எடுப்பதில் இருந்தும் விடுதலைதான், அதாவது மோட்சம்தான். பிரம்மலோகம் என்றால் பிரம்மத்தின் லோகம் இல்லை என்று இத்தனை கதை கேட்ட பின் நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆமாம், பிரம்மத்திற்கு லோகம் எதுவும் கிடையாது. இந்த பிரம்மலோகம் பிரம்மா என்ற தெய்வத்தின் லோகம். சதுர்முக பிரம்மாவின் லோகம் என்று வைத்துக் கொள்வதை விட அதை சகுண பிரம்மலோகம் என்றே வைத்துக் கொள்ள வேண்டும். பிரம்மா என்கிறவரை விஷயம் தெரிந்தவர்கள் ஹிரண்யகர்பன் என்றும் அந்த லோகத்தை ஹிரண்யகர்ப லோகம் என்றும் சொல்வார்கள். சூக்ஷ்மதரமான நிர்குண பிரம்மமாக இருக்கிற நிலைக்கும் அது மாயா வினோதத்தினால் ஸ்தூல சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கிற நிலைக்கும் இடைப்பட்ட நிலையைத்தான் ஹிரண்யகர்பன் என்று மூர்த்தமாக சொல்வது. ஸ்தூலமாக சிருஷ்டி வெளிப்படாவிட்டாலும் மாயா சகிதமான சகுண பிரம்மம் சங்கல்ப ரூபத்தில் சிருஷ்டியை தனக்குள்ளே கர்ப்பம் மாதிரி வைத்துக் கொண்டிருக்கும் நிலை. ஹிரண்யம் என்றால் ஸ்வர்ணம். அவித்யை எனப்படுகிற மாயை இருட்டு மாதிரியானதானாலும் பிரம்ம சைத்தன்யத்தின் பிரதிபலிப்பாலேயே அது இந்த அற்புதமான சிருஷ்டியை பண்ணுவதால் பிரதிபலிக்கிற அந்த தத்துவத்தை ஹிரண்யமாக சொல்வது. வெளியிலே போகிற வாசல்தான் உள்ளே நுழைகிற வாசலும் என்ற உதாரணப்படி ஹிரண்யகர்பன் வழியாக வெளியிலே வந்த சிருஷ்டி அவன் வழியாகவேதான் உள்ளே போவதும். எப்போது உள்ளே போகும் என்றால், ஹிரண்யகர்பனுக்கு 100 வயசு முடிந்து அவனுடைய ஆயுஸ் பூர்த்தியாகி அவன் நிர்குண பிரம்மத்திற்கு உள்ளே போய் ஐக்கியமாகிற போது. நம்முடைய கணக்கில் 1000 சதுர்யுகம் அவனுக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகம் ஒரு ராத்திரி. அவனுடைய ஒரு முழு நாள் நமக்கு 2000 சதுர்யுக காலம். இந்த மாதிரி ஒரு நாள் கொண்ட வருஷத்தின் கணக்கில் அவன் 100 வருஷம் இருப்பான். அவ்வளவு காலமும் சிருஷ்டியும் நடந்து கொண்டிருக்கும். 100 வயசானதும் அவன் பிரம்மத்தின் உள்ளே வாங்கிக் கொள்ளப்படுவான். அப்போது அவனோடு கூட லோகங்கள், ஜீவர்கள் முதலான சகல சிருஷ்டியும் ஜாடா பிரம்மத்தின் உள்ளே போய் ஐக்கியமாகிவிடும். பிரம்மம் கேவலமாக தனித்து நிற்கும். எத்தனை 1000 கோடி வருஷம் சிருஷ்டி நடந்ததோ அத்தனை காலம் சிருஷ்டி இல்லாமல் பிரம்மம் மாத்திரமே இருக்கும். அதற்கப்புறம் மறுபடி சிருஷ்டி. ஹிரண்யகர்பனின் ஆயுஸ் முடிந்து அவன் சிருஷ்டி முழுவதோடும் பரமாத்மாவில் சேர்வதற்கு ஆத்யந்திக பிரளயம் என்று பெயர். நடுவிலேயே அந்த வார்த்தையை சொல்லி அப்புறம் அர்த்தம் சொல்கிறேன் என்று சொன்னேன். நிறைய கர்மா பாக்கி இருந்து அதை தீர்த்து கொள்ள கர்மமோ பக்தியோ யோகமோ ஞானமோ எந்த வழியிலும் போகாமல் திரும்ப திரும்ப பிறந்து செத்து கொண்டிருக்கும் பெரும்பாலான ஜீவன்கள் அந்த பிரளயம் ஏற்படுகிறவரை இகலோகத்திலேயே லட்சக்கணக்காக ஜன்மாக்கள் எடுத்து அலைப்படத்தான் வேண்டும். ஞான வழியில் போனவன் இந்த ஜன்மாவிலேயே பிரம்மத்துடன் ஐக்கியமாகி விடுகிறான். மற்ற வழிக்காரர்கள், உபாசகர் எனப்படுகிறவர்கள் ஜனன மரணங்களில் இருந்து தப்பித்து ஆனாலும் அத்வைத்த முக்தி அடையாமல் பிரம்மலோகத்திற்கு போய் அப்புறம் அங்கே இருந்து ஆத்யந்திக பிரளயத்தின் போது பிரம்மாவோடு கூட பிரம்மத்திலேயே போய் கரைந்து விடுகிறார்கள். அந்த பிரம்மலோகம் எப்படி இருக்கும் என்றால், அங்கே போய் சேர்ந்தவனுக்கு காமக்ரோதாதி உட்பகைகளோ வியாதி வக்கை அசுரர் முதலான வெளிப்பகைகளோ எதுவும் இல்லாமல் ஆனந்தமாக சுத்தமாக இருக்கும். இது பொதுவாக அங்கே போகிற அத்தனை தினசு உபாசகர்களுக்கும். அது தவிர தனித்தனியாக ஒவ்வொரு தினசுக்காரர்களுக்கும் அது ஒவ்வொரு தினசாக இருக்கும். கர்மாக்காரன் தோஷமில்லாததாக என்னென்ன ஆசைப்பட்டாலும் அதெல்லாம் பூர்த்தியாகிற இடமாக அது இருக்கும். பக்திக்காரன் எந்த இஷ்ட தெய்வத்தை சேர நினைத்தாலும் அந்த இஷ்ட தெய்வம் உள்ள லோகமாக அது இருக்கும். பிரம்மலோகம் என்றதால் பிரம்மாதான் அங்கே இருப்பதாக அர்த்தம் இல்லை. அதற்கும் தாண்டி உச்சியில் தங்களுடைய வைகுண்டம் கைலாசம் என்று அந்தந்த பக்தர்கள் சொன்னாலும் இதுவேதான் அவரவருக்கும் அப்படி தெரிவது. ஒரே பரமாத்மாதான் அந்தந்த லோகத்தில் விஷ்ணு சிவன் என்றெல்லாம் தெரிவார். இப்படி பார்த்தால் பிரம்மா யாருக்குமே இஷ்ட தெய்வம் இல்லை. பின்னே ஏன் அவர் பேரில் சொல்லி இருக்கிறதென்றால் அவர் அப்படி இல்லாததேதான் காரணம் என்கலாம். என்ன இப்படி சொல்கிறேனே என்றால், முக்கியமாக
வைதிக கர்மானுஷ்டானங்களை பலனில் இச்சை இல்லாமல் மோட்ச மார்க்கமாக அனுஷ்டிக்கிறவனுக்குத்தான் இந்த ஹிரண்யகர்ப்ப லோக பிராப்தியை சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. ஆத்ம சாஸ்திரமான உபனிஷத்துக்களில் மட்டுமில்லாமல் தர்மசாஸ்திரமான மனுஸ்மிருதி முதலியவற்றிலும் அவனை முக்கியமாக குறிப்பிட்டே பிரம்மலோக பிராப்தி சொல்லியிருக்கிறது. அவனுக்கு இஷ்ட தெய்வம் என்று பக்தி பிடிப்போடு கூட எதுவும் இல்லை. அதனால் சிருஷ்டியில் இருந்து மூலத்திற்கு அவன் திரும்புகிறான் என்பதை வைத்து இதற்கும் அதற்கும் நடுவே வாசலாக இருப்பதை சிருஷ்டிகர்த்தாவின் பெயரில் சொன்னது. இஷ்ட தெய்வங்களாக இருக்கப்பட்ட மற்ற தெய்வங்கள் எதன் பெயரிலும் அதை சொல்லி அந்த தெய்வம் தவிர இருக்கிற பாக்கியுள்ள தெய்வங்களின் பக்தர்கள் சண்டைக்கு வராமல் இருக்கவும் இது சௌகரியமாயிருக்கிறது. ஹிருதய நாடிகள் ஞானியின் உயிர் அடங்குவதும் ஏனையோர் உயிர் பிரிவதும். நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர